ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம ஆன்லைனில் ஹிந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ யாருனாலுமே நம்மகிட்ட ஹிந்தி ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம், எந்த ஏஜில் இருக்க பர்சன்னாலும் நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் கிளாஸோட டைம் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, ஹிந்தி பிரச்சார் சபாவில் கண்டக்ட் பண்ணுற அந்த 9 எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது பரீட்சையாலேருந்து பிரவீன் எக்ஸாம் வரைக்குமே நாங்கள் கோச் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்போக்கன் ஹிந்தி ஆல்சோ நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுமே நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ உங்கள் ஊரில் இருக்க எக்ஸாம் சென்டரே நாங்கள் அலோகேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அங்கேயே எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. அண்ட் உங்களுக்கு மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கே நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம். ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் 2 வீடியோஸ்லேயும் பாஸ்ட் டென்ஸ் கான்செப்ட் தான் பார்த்துட்ருக்கோம். பரீட்சையால் பாஸ்ட் டென்ஸ்க்குன்னு 3 லெசன்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 13th, 14th அண்ட் 15th. இன்றைக்கி நம்மளை பார்ட் 15 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 லெசன்ஸ் பார்த்தாச்சு. அந்த 2 லெசன்ஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் கிளியராக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 13th லெசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷில் ஆக்ஸிலரி வேர்ப் வாஸ், வேர் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது ஹிந்தியில் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி எந்த இது யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் பிரகாரம் பார்த்துருக்கோம். அண்ட் 14th லெசனில் ஒரு வேர்புக்கான பாஸ்ட் ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம இங்கிலீஷ்லலாம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு ஒரு டேபிள் படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோ அப்படின்னா அதுக்கான பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட், பை அப்படின்னா அதுக்கான பாஸ்ட் ஃபார்ம் பாட். ஸோ இதே மாதிரி ஹிந்தியில் ஒரு வேர்புக்கான பாஸ்ட் ஃபார்ம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். அதாவது 14th லெசனில். இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்ப்பாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் சேர்க்க மாட்டோம். எந்த கேஸில் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்க்க போகிறோம், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த லெசனில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நான் சொல்கிறதையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி ரீகால் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். அப்படின்னா உங்களுக்கு லெசனில் அந்த சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எந்த கேஸில் நே அப்படின்றது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் சேர்ப்போம் அப்படின்னா, அந்த சென்டென்ஸில் வந்திருக்க வேர்பு ட்ரான்சிட்டிவ் வேர்பாக இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம நே சேர்ப்போம். பாஸ்ட் டென்ஸில் மட்டும். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வேர்புக்கான டைரக்ட் ஆப்ஜெக்ட் அந்த சென்டென்ஸில் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் தாஜ்மஹாலை பார்த்தேன். ஸோ இந்த சென்டென்ஸில் வேர்ப் என்னது? பார்த்தேன். எதை பார்த்தேன்? தாஜ்மஹாலை. ஸோ இந்த தாஜ்மஹால் அப்படின்றது தான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்திருக்கனால நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்க்க போகிறோம். ஹிந்தியில் இதை எப்படி சொல்லுவோன்னா, மைனே தாஜ்மஹால் தேக்கா. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்த்துருக்கோம் டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்தனால. இன்னுமே சிம்பிளான ஒரு டிப் சொல்கிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இப்போது கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்கிற வேர்பை பார்த்து வாட் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணி அதுக்கு ஆன்சர் கிடச்சது அப்படின்னா அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம நே சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வேர்ப் என்னது? பார்த்தேன், தேக்கா. அது இப்போ நம்ம வாட் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். என்ன பார்த்த? அப்போது அங்கே நமக்கு தாஜ்மஹால் பார்த்தேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குதா? ஸோ அது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் டைரெக்டாகவும் வரலாம், இல்லை மறைஞ்சும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் பார்த்தேன், மைனே தேக்கா. இப்போ இங்கே தேக்கா அப்படின்றது வேர்பு,
நம்ம அதை பார்த்து வாட் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். நான் எதனாலும் பார்த்துருக்கலாம். நான் வந்து ஒரு பர்சனை பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு தாஜ்மஹாலை பார்த்துருக்கலாம், இல்லை என்னோடய புக்கை நான் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு என்ன ஆன்சர்னாலும் நம்மளுக்கு கிடைக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப் தான். கண்டிப்பாக அந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் டேரெக்டாகவே வந்திருக்கணும்னு அவசியம் இல்லை, அது மறைஞ்சு கூட இருக்கலாம். அந்த கேஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்க்க போகிறோம். இதுதான் ரூல்ஸு, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு ஃபர்தராக நம்ம என்னென்ன சென்டென்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், ராஜு தும் ஆக்ரா சே கப் ஆயே. ராஜு நீ ஆக்ராவில் இருந்து எப்பொழுது வந்தாய். ஸோ சே அப்படின்றதுக்கு நம்ம மீனிங் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வீடியோஸ்லலாம். ஃப்ரம் இருந்து, கப் அப்படின்னா வென் எப்பொழுது. அப்போது நீ ஆக்ராவில் இருந்து எப்பொழுது வந்தாய். இந்த சென்டென்ஸில் நீங்கள் வேர்பு பாருங்கள், வந்தாய், ஆயே அப்படின்னு இருக்கு. இந்த வேர்பில் நீங்கள் வாட் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணி பாருங்கள். என்ன வந்த அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்க்கலை. இது ட்ரான்சிட்டிவ் வேர்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், மைன் கல் ஷாம்கோ ஆக்ரா சே ஆயா. ஷாம்கோ அப்படின்னா இந்த ஈவினிங், மாலையில். நான் நேற்று மாலையில் ஆக்ராவில் இருந்து வந்தேன். அதே மாதிரி கல் அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று எஸ்டர்டே, இன்னொன்று டுமாரோ. ரெண்டுக்குமே வந்து கல் தான். ஆனால் அதில் நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து அந்த மீனிங் நம்ம எடுத்துக்கணும். இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ், ஸோ இங்கே எஸ்டர்டே அப்படின்ற மீனிங் நம்ம எடுத்துக்க போகிறோம். நான் நேற்று மாலையில் ஆக்ராவில் இருந்து வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், தும்னே ஆக்ரா மே கியா தேகா. நீ ஆக்ராவில் என்ன பார்த்தாய். ஸோ இங்கே வந்து வெர்பு வந்து என்னது, தேகா. இதில் நம்ம வாட் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுமா? முடியும். என்ன பார்த்த அப்படின்னு கேட்க முடியும் தானே. அப்போ இது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. அதனால தான் சப்ஜெக்ட் தும்முக்கு அப்புறம் நே வந்து இங்கே வந்திருக்கு. நீ ஆக்ராவில் என்ன பார்த்தாய். நெக்ஸ்ட் ஒன், மைனே ஆக்ரா மே தாஜ்மஹல் தேகா. நான் ஆக்ராவில் தாஜ்மஹாலை பார்த்தேன். இங்கேயும் வேர்பு வந்து நம்மளுக்கு ட்ரான்சிட்டிவ் வேர்பு தான். அதனால தான் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், தாஜ்மஹல் கோ கிஸ்னே பன்வாயா. தாஜ்மஹாலை யார் கட்டினார். கிஸ்னே அப்படின்னா யார். ஓகேவா? ஆக்சுவலாக கவுன் அப்படின்றது தான் யாருன்னு பார்த்துருக்கோம். நம்மளால் கவுன் நே அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் அது வந்து கிஸ்னேன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல கோ அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஐ அப்படின்ற சவுண்டை நம்ம சேர்க்கணும். இது வந்து ஒரு காரக்கில் நம்ம இது பார்த்துருப்போம். ஸோ தாஜ்மஹால் கோ அப்படின்னா தாஜ்மஹாலை. ஓகேவா? இன்னொரு மீனிங் நம்ம பார்த்துருக்கோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்டானு சொல்கிறேன். அதே மாதிரி பன்வாயா, பன் அப்படின்றது ஒரு க்ரியேஷன், ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம அது பன்தா அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், தாஜ்மஹல் கோ ஷாஜஹான் நே பன்வாயா. தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டினார். ஓகேவா? இதில் வந்து வேர்பு பார்த்தீங்கன்னா பன்வாயா, கட்டினார். இதில் வந்து நம்மளால் வாட் அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுமா? என்ன கட்டின அப்படின்னு நம்மளுக்கு ரைஸ் பண்ண முடியும் தானே. அப்போ இது ட்ரான்சிட்டிவ் வேர்பு. அதனால தான் ஷாஜஹான் அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்த்துருக்காங்க. தாஜ்மஹாலை ஷாஜஹான் கட்டினார். நெக்ஸ்ட் ஒன், மாங் நே ஆஜ் கியா பனாயா. அம்மா இன்று என்ன சமைத்தார். இங்கே பார்த்தீங்களா, அந்த இடத்துல பன்வாயா அப்படின்றது ப்ரீவியஸ் சென்டென்ஸில் வந்து கட்டினார், ஒரு பில்டு பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல பனாயான்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன மீனிங்னா குக் பண்ணுற மீனிங்கில் வந்திருக்கு. அம்மா இன்று என்ன சமைத்தார். ஸோ அந்த பன் அப்படின்றது ப்ரிப்பரேஷன், க்ரியேஷன். ஓகேவா? இந்த மாதிரி மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து மீனிங் மாறும். நெக்ஸ்ட் ஒன், மாங் நே ஆஜ் ரோட்டி பனாயி. அம்மா இன்று ரொட்டி சமைத்தார். ரோட்டி அப்படின்னா ரொட்டி, சப்பாத்தி, பிரெட், இந்த மாதிரி எதனாலும் நம்ம சொல்லிக்கலாம், ரொட்டி. நெக்ஸ்ட் ஒன்,
மைனே தோ ரோட்டியாங் காயின். நான் 2 ரொட்டிகள் சாப்பிட்டேன். இங்கே ப்ளூரலில் வந்திருக்கனால காயின் அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு பாஸ்ட் டென்ஸில். நெக்ஸ்ட் ஒன், பிதாஜி நே 3 ரோட்டியாங் காயின். அப்பா 3 ரொட்டிகள் சாப்பிட்டார். இந்த இடத்துல நம்ம வந்து வேர்போடைய சேஞ்சஸ் வந்து எதை பொறுத்து இருக்கும்னா, அதாவது வேர்ப் வந்து ஜெண்டர், நம்பர்ஸ் இதை பொறுத்து டென்ஸ் இதை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா, அது வந்து சென்டென்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் சேஞ்ச் ஆகும். பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்டை பொறுத்து சேஞ்ச் ஆகாது. ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரில் இருக்குது, அது எத்தனை நம்பர்ஸில் இருக்குது, அதோடைய டென்ஸ் என்ன அப்படின்றத பொறுத்து தான் வேர்புடைய சேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ இங்கே ரோட்டி அப்படின்றது ஃபீமேல் ஜெண்டரில் இருக்குது, அதனால தான் காயின் அப்படின்னு வந்திருக்கு. பிதாஜியை பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், மேரி பஹன் நே ரோட்டி நஹிங் காயி. என்னுடைய சகோதரி ரொட்டி சாப்பிடவில்லை. ஸோ பஹன் அப்படின்றது ஃபீமேல் ஜெண்டரில் வந்திருக்கனால தான் மேரி அப்படின்ற ஃபார்மேஷனில் இருக்குது. இதுவுமே நம்ம வந்து இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். மேரா, மேரே, மேரி எந்த இடத்துல இது யூஸ் பண்ணணும், இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நம்ம தனியாக ஒரு லெசன் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். லெசன் 6 இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், உஸ்னே பாத் காயா. அவள் சாதம் சாப்பிட்டாள். பாத் அப்படின்னா ரைஸ், சாதம். இங்கே வந்து சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம நே சேர்த்துருக்கோம். ஆனால் அது வந்து உஸ்னே அப்படின்னு எப்படி மாறுச்சு அப்படின்னா, அவள் அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், வஹு. வஹு ப்ளஸ் நே வந்து உஸ்னே அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதையுமே நீங்கள் அப்பப்போ இடையில வரும், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், கவுண்ட் ப்ளஸ் நே கிஸ்னேன்னு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இங்கே வஹு ப்ளஸ் நே உஸ்னே அப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், சீதா தும்னே சபேரே கியா பியா. சீதா நீ காலையில் என்ன குடித்தாய். சபேரே அப்படின்னா காலையில், இந்த மார்னிங். காலையில் அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வேர்டு படிச்சிருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மைனே சபேரே தூத் பியா. நான் காலையில் பால் குடித்தேன். நெக்ஸ்ட் ஒன், பிதாஜி நே கியா பியா. அப்பா என்ன குடித்தார். உன்ஹோனே பி தூத் பியா. அவரும் பால் குடித்தார். இந்த இடத்துல உன்ஹோனே அப்படின்னு வந்திருக்கு. உன்ஹோனே அப்படின்னா என்னது, அவர். அதாவது வே ப்ளஸ் நே, அதுதான் உன்ஹோனேன்னு சேஞ்ச் ஆகிருக்கு. சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம நே சேர்ப்போம், டிரான்சிட்டிவ் வேர்பாக இருந்துச்சுன்னா. ஸோ வே அப்படின்றது ஆக்சுவல் சப்ஜெக்ட்டு. அப்போ வே கூட நே சேரும் போது உன்ஹோனே அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. உன்ஹோனே பி, அவரும், அதாவது அவர் கூட. பீனா என்ன படிச்சிருக்கோம், ஆல்சோ படிச்சிருக்கோமா, அவரும் பால் குடித்தார். நெக்ஸ்ட் ஒன், மாங் ஆப்னே பாஜார் மே கியா கரிதா. அம்மா நீங்கள் கடைவீதியில் என்ன வாங்கினீர்கள். பாஜார் அப்படின்னா என்னது, மார்க்கெட், கடைவீதி. மைனே பாஜார் மே தர்காரியாங் கரிதீன். நான் கடைவீதியில் காய்கறிகள் வாங்கினேன். தர்காரி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது சிங்குலர். இங்கே தர்காரியாங்கன்னு இருக்குது, அப்போது வெஜிடபிள்ஸ் அப்படின்றது ப்ளூரலில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஆப்னே கியா கியா தர்காரியாங் கரிதீன். நீங்கள் என்ன காய்கறிகள் வாங்கினீர்கள். நெக்ஸ்ட் ஒன், மைனே டமாட்டர் கரிதா, பைங்கன் கரிதா, ஆலு கரிதா, பிண்டி கரிதி. ஓகேவா? இதில் வந்து டமாட்டர், பைங்கன், ஆலு, பிண்டி இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கேற்ற ஜெண்டர் நம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வேர்போடைய ஃபார்ம் சேஞ்ச் ஆகிருக்கும். நீங்கள் பாருங்கள். நான் தக்காளி வாங்கினேன், கத்தரிக்காய் வாங்கினேன், உருளைக்கிழங்கு வாங்கினேன், வெண்டைக்காய் வாங்கினேன்.
ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டமாட்டர், பைங்கன், ஆலு எல்லாமே வந்து மேல் ஜெண்டர். ஸோ கரிதா ஆ சவுண்டில் முடிஞ்சிருக்கு. பிண்டி மட்டும் ஃபீமேல் ஜெண்டர். ஸோ கரிதி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டரோ அதுக்கேற்ற மாதிரி வேர்ப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கியா ஆப்னே ஃபல் பி கரிதா. ஃபல்னா என்னது? ஃப்ரூட், பழம். நீங்கள் பழமும் வாங்கினீர்களா? ஹாங் மைனே கேலா கரிதா और நாரங்கி பி கரிதி. ஆம், நான் வாழைப்பழம் வாங்கினேன் மற்றும் ஆரஞ்சும் வாங்கினேன். கேலா அப்படின்னா பனானா, நாரங்கி அப்படின்னா ஆரஞ்ச். ஓகேவா? ஹாங் அப்படின்னா எஸ் அப்படின்னு மீனிங். नेक्स्ट वन, माधव तुमने कल क्रिकेट देखा. माधव நீ நேற்று கிரிக்கெட் பார்த்தாயா? नेक्स्ट वन, हाँ मैंने कल क्रिकेट देखा. ஆம், நான் நேற்று கிரிக்கெட் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன், கேல் கைசா தா. கைசா அப்படின்னா என்னது? எப்படி, ஹவு. கேல்னா என்னது? ப்ளே, கேம், விளையாட்டு எப்படி இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், கேல் பகுத் அச்சா தா. விளையாட்டு மிகவும் நன்றாக இருந்தது. பகுத் அப்படின்னா மிகவும், இங்கிலீஷில் சொல்லணும்னா வெரி. நெக்ஸ்ட் ஒன், தெண்டுல்கர் நே பல்லேபாஜி கி. தெண்டுல்கர் பேட்டிங் செய்தார். பல்லேபாஜி அப்படின்றது கிரிக்கெட்டில் பேட்டிங் பண்ணுவாங்கள்ல, அதுதான் ஹிந்தியில் பல்லேபாஜி அப்படின்னு வரும். இங்கே பல்லேபாஜி அப்படின்றது நமக்கு ஃபீமேல் ஜெண்டர்ன்றனால கர் அப்படின்ற வேர்ப் வந்து கீ அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் மாறி இருக்கு. பாஸ்ட் டென்ஸில் கர் அப்படின்றது கீன்னு மாறி இருக்கு. இது ஃபீமேல் ஜெண்டர்னால கீ அப்படின்னு வந்திருக்கு. இதே இது மேல் ஜெண்டராக இருந்துச்சுன்னா கியா அப்படின்னு வந்திருக்கும். தெண்டுல்கர் பேட்டிங் செய்தார். நெக்ஸ்ட் ஒன், உன்ஹோனே சார் சக்கே மாரே. அவர் 4 சிக்ஸர் அடித்தார். சக்கே அப்படின்றது சிக்ஸர், அதாவது கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க சிக்ஸர் அடிச்சிருக்கு. எத்தனை சிக்ஸர்? சிக்ஸர்னு சொல்லுவாங்கள்ல, சிக்ஸர். மாரே அப்படின்னா அடிக்கிறது. ஸோ 4 சிக்ஸர் அடித்தார். மாறினா பீட் பண்ணுறது, அடிக்கிறது, அந்த மீனிங்கில் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஆஜ் மைனே ராமாயண் படி. இன்று நான் ராமாயணம் படித்தேன். ராமாயண் அப்படின்றது வந்து ஒரு புக்கு. ஸோ அது புக்குனாலே நம்மளுக்கு என்ன வரும்? ஃபீமேல் ஜெண்டர் தான். ஸோ படி அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ராமாயண் கிஸ்னே லிகி. ராமாயணம் யார் எழுதினார்? நெக்ஸ்ட் ஒன், துளசிதாஸ் நே ராமாயண் லிகி. துளசிதாஸ் ராமாயணத்தை எழுதினார். நெக்ஸ்ட் ஒன், क्या தமிழ் மே ராமாயண் நஹி ஹை. தமிழில் ராமாயணம் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஒரு எஸ்ஆர்னோ டைப் கொஷின் ஃப்ரேம் பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கோம்? சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் கியா அப்படின்ற கொஷின் வேர்டை நம்ம ஆட் பண்ணுவோமா? இதுவுமே நம்ம தனியாக ஒரு லெசன் பார்த்துருக்கோம். லெசன் நம்பர் 7 பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவுமே பாருங்கள். எப்படி வந்து ஒரு எஸ்ஆர்னோ டைப் கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மீனிங் என்னது? தமிழில் ராமாயணம் இல்லையா? ஹாங் தமிழ் மேபி ராமாயண் ஹை. ஆம், தமிழிலும் ராமாயணம் இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், பாரத் கி சபி பாஷாவோன் மே ராமாயண் ஹை. பாரத் அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியாவின் அனைத்து மொழிகளில் ராமாயணம் இருக்கிறது. சபி அப்படின்னா என்னது? அனைத்தும், ஆல், எல்லா அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு தான் சபி அப்படின்றது நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், தமிழ் மே ராமாயண் கிஸ்னே லிகி. தமிழில் ராமாயணத்தை யார் எழுதினார்? தமிழ் மே ராமாயண் கம்பர் நே லிகி. தமிழில் ராமாயணத்தை கம்பர் எழுதினார். ஸோ நம்ம வந்து இந்த லெசனில் கொடுத்துருக்க எல்லா சென்டென்ஸுமே பார்த்தாச்சு. ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்ப் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நே சேர்க்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸு. ஸோ அந்த ரூல்ஸ் படி என்னென்ன சென்டென்ஸ்லாம் இருக்குன்றதை இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த கான்செப்ட்டு. இப்போ நம்ம வந்து இந்த லெசனில் இருக்க அபியாஸ் பார்க்கலாம். அபியாஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, புக் பேக் எக்ஸசைஸ் தான். ஃபர்ஸ்ட் டாபிக், தமிழ் யா அங்கிரேஜி மே அர்த்த லிக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன், பிண்டி. பிண்டி அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர். நெக்ஸ்ட் ஒன், பைங்கன். பைங்கன்னா பிரிஞ்சால். नेक्स्ट टॉपिक, सही शब्द चुनकर वाक्य पूरा करो. सही शब्द चुनकर அப்படின்னா கரெக்டான வேர்டு சூஸ் பண்ணி சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், துளசிதாஸ் நே ராமாயண் டேஷ். நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லிக்கா லிக்கி. இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆப்ஜெக்ட் என்ன ஜெண்டர் என்ன கவுண்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் வேர்போடைய ஃபார்ம் வந்து இருக்கும். இங்கே நமக்கு ஆப்ஜெக்ட் என்னது, ராமாயண். ராமாயண் அப்படின்றது ஒரு புக்கோட பேர், அப்போ அது வந்து ஃபீமேல் ஜெண்டர். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும், லிக்கி. துளசிதாஸ்னே ராமாயண் லிக்கி. நெக்ஸ்ட் ஒன், ஹாங். தமிழ் மேபி ராமாயண் ஹை. ஓகேவா, இதுவுமே நம்ம பார்த்த ரூல்ஸ் தான். ஒரு சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், அதுக்கான ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹை வரும். ஹைக்கான மீனிங் என்னது, இஸ். இங்கிலீஷில் இஸ். ஓகேவா, அந்த ஆக்சிலரி வேர்ப் தான் ஹிந்தியில் நம்ம ஹைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், தெண்டுல்கர் நே பல்லேபாஜி டேஷ். இங்கே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கியா இன்னொன்று கீ. இங்கே நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் என்னது, பல்லேபாஜி. பல்லேபாஜி அப்படின்றது ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ என்ன வரும், கீ தான் வரும். இதே இது மேல் ஜெண்டராக இருந்துச்சுன்னா கியா வந்திருக்கும். தெண்டுல்கர் நே பல்லேபாஜி கீ, அதுதான் ஆன்சர். ஸோ அபியாசமே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அந்த கான்செப்ட்டுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ஸில் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.